Hello students, இன்னைக்கு நம்ம 11th standard mathsல chapter 7ல example 7.12ல பார்க்க போறோம். Question பாருங்க. If A equal to determine 4, 6, 2, 0, 1, 5, 0, 3, 2 and B equal to determine 0, 1, minus 1, 3, minus 1, 4, minus 1, 2, 1 இப்படின்னு question கொடுத்துருக்காங்க. Clear? இப்போ நம்ம இதுல A வேல்யூ கொடுத்துருக்காங்க, B வேல்யூ கொடுத்துருக்காங்க, determine பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல என்னன்னா ரெண்டுமே வந்து 3x3 மேட்ரிக்ஸ், 3 row 3 column, Bலயும் 3 row 3 column அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம ஈஸியா இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ இதுல 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சப்டிவிஷன் 1 வெரிஃபை AB transferred equal to B transferred T and A transfer கொடுத்துருக்காங்க. AB whole transfer பண்ண சொல்லிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் B transfer A transfer கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்ப்போம். ஓகேவா? இதுமாதிரி 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம 1 by 1 பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தாமா. கிளியர்? ஃபர்ஸ்ட் நம்ம AB transfer equal to B transfer A transfer எடுத்துப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ஏபி, ஏ வேல்யூ பி வேல்யூ இருக்கு, அதை வச்சு நம்ம மட்டும் பண்ண போறோம். ஏ வேல்யூ என்ன இருக்கு? 4, 6, 2 இருக்குல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், அது மாதிரி போட்டு கிளியரா மட்டும் பண்ணிடுவோம். 0 4s are 0, 6 3s are 18. கிளியரா தெரியுதாமா? 2 1s are -2. ஸோ அப்ப 0 plus 18 minus 2. அதே மாதிரி 0 1 4s are sorry 1 4s are next first row ஓட செகண்ட் காலம். 4 1s are 4, 6 1s are -6, ஏன்னா இங்க மைனஸ்ல இருக்கனால 2 2s are 4. கிளியர்? அதே மாதிரி நெக்ஸ்ட் தேர்ட் பண்ணும்போது -4 plus 24 plus 2 இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் 0 plus 3 -5 செகண்ட் ரோ. 0 1s are 0, 1 1s are -1, 5 2s are 10 ஆயிடும், plus 10. கிளியர்? இப்ப நெக்ஸ்ட் பார்க்கும்போது 0 -1s are 0, 0 4s are சாரி இங்க 1 4s are 4, 5 1s are 5. அதே மாதிரி தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம். 0 plus 9 -2, 0 -3 plus 4, 0 plus 12 plus 2. கிளியர்? இப்போ இது மாதிரி இருக்கு. இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிப்போம். 18ல இருந்து 6 போச்சு, 2 போச்சுன்னா 16, பிக்கர் நம்பர் சைன். 4 plus 4 ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 8, அதோட -6 செப்பரேட் பண்ணும்போது 2. 4 -4 24 2. அப்ப ரெண்டு ஆட் வந்து பிளஸ் முதல்ல ஆட் பண்ணிப்போம். 24 plus 2 26, 26 ஓட -4 பண்ணா 22. கிளியர்? வெரி சிம்பிள்மா. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணா -2 9 9 7 1 14 எல்லாத்தையுமே போட்டுடலாம் நீங்க. இப்போ ஏபியை நம்ம மல்டி பண்ணிட்டோம். இப்போ ஏபியை டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். டிரான்ஸ்ஃபர் மீன்ஸ் வாட்? ரோவா காலமா மாத்தணும், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலமா மாத்திக்க வேண்டாம். 16 to 22 இருக்கிறத ரோல இருக்கிறத காலத்துல மாத்திப்போம். 16 to 22. கிளியர்? இப்போ நம்ம இது பாருமா, ஏபி வேல்யூ இருக்கு. ஏபி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது திருப்பியும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து நம்ம காலமா மாத்தணும். 16 to 22 இருக்கு. இது 16 to 22 எடுத்து நம்ம காலத்துல போட்டுக்க வேண்டாம். 16 to 22 செகண்ட் ரோவை அதே மாதிரி செகண்ட் காலமா மாத்திக்க வேண்டாம். அப்போ -2 9 9 7 1 14. இப்போ ஏபி டிரான்ஸ்ஃபர் கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடுல பார்க்கும்போது பி டிரான்ஸ்ஃபர் ஏ டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்போ முதல்ல நம்ம பி வேல்யூ தெரியும் ஆல்ரெடி நம்மளுக்கு. அந்த பி வேல்யூவோட நம்ம பி டிரான்ஸ்ஃபர் கண்டுபிடிக்க வேண்டாம். அப்போ 0 1 -1 இருந்தா இந்த சைடு வந்துடும். ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து காலத்துல போட்டோம். 0 1 -1 3 -1 4 -1 2 1 மாத்திக்க வேண்டாம். அதே மாதிரி ஏ டிரான்ஸ்ஃபர் மாத்திட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். அதே சேம் ப்ராசஸ் தான். 0 into 4,
0, 3, 6 are 18, minus 1 into 2, minus 2. First one மட்டும் explain பண்றேன் நானு. 0 into 0 plus 3 into 1, 3, minus 1 into 5, minus 5. அதே மாதிரி 0 into minus 1, 0 ஆயிடும். Minus 1 into 3. Sorry, 0 into 3 into 3, 9, minus 1 into 2, minus 2. So, அதே மாதிரி processல போட்டு add பண்ணும்போது 16, minus 2, 7, 2, 9, 1, 22, 9, 14 இருக்கு. Clear? இப்போ left hand side அதே வேல்யூ தான் வந்திருக்கு. right hand side இதே வேல்யூ தான் வந்திருக்கு. So, left hand side equal to right hand side. இப்போ subdivision 1 முடிச்சாச்சு.